31வது ஸ்லோகம். தானாகதான் சமீட்சியாத சாயுதான் தம்ஷிதாம்ஸ்ததா ஆசம்ஸ்தே பயசம் விக்னா தைத்யா தேவான் சமந்ததா. அசுரர்களோடு குருவாயிருக்கிற சுக்கராச்சாரியர் ஜாஸ்தியான பலம் கிடைக்கிறதுக்கு வேண்டிட்டாக்குமே தபஸ் இருக்கிறது. பெரிய பலத்தோடு கூடி திரும்பி வந்தானாக்கா தேவர்களை இவ எல்லாருமா சேர்ந்து உபதிரவிப்பா அப்படிங்கிறத தேவர்கள் புரிஞ்சுண்டாக்கும். இப்போ அசுரர்கள் கிட்ட யுத்தத்துக்கு கிளம்பி வந்திருக்கா. போர் சட்டையெல்லாம் போட்டுண்டு ஆயுதங்கள் எல்லாம் கையில வச்சுண்டு தேவர்கள் அசுரர்கள் கிட்ட வரத பார்த்துட்டு தேவர்களை பார்த்த அசுரர்கள் பயந்து வரச்சா. 32வது ஸ்லோகம். உத்பேது சஹசா தேவை சன்னத்தான் பயகர்ஷிதா அப்ருவன் பஜனம் தத்யம் தே தேவான் பலதர்ப்பிதான். அந்த அசுரர்கள் பயந்து சாடி எந்திருந்து பலத்தால அகங்கரிச்சுருக்கிற யுத்தத்துக்கு ரெடியாயிருக்கிற தேவர்கள் கிட்ட உண்மைய எடுத்து சொன்னான். 33வது ஸ்லோகம். ன்யஸ்த சஸ்திரே பகவதி ஆச்சார்யே விரதமாஸ்திதே தத்வா பயம் புரா தேவா சம்பிராப்தானோ ஜிகாம்சயா. எங்களோடு ஆச்சாரியன் குரு ஆயுதங்கள் எல்லாம் உபேட்சிச்சு விரதனிஷ்டையோடு கூடிட்டு இருக்கார். அதனால தேவர்களே நீங்கள் முதல்ல எங்களை துரோகிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அல்லவோ போனேள், இப்போ மறுபடியும் எங்களை துரோகிக்கிறதுக்கு வந்திருக்கேளே. 34வது ஸ்லோகம். சத்யம் வ क्व गदं देवा धर्मश्च श्रुतिनोदिदान्यस्तशस्त्रान् हन्तव्या भीदाश्च शरणं गदा. உங்களோடு சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட வேதனிஷ்டமா இருக்கிற தர்மம் எங்க போச்சு? ஆயுதம் இல்லாதவனை துரோகிக்கப்படாது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமே, பயந்தவாளை துரோகிக்கப்படாது அப்படின்னு தெரியுமே, அபயம் பிராபிச்சவாளை துரோகிக்கப்படாதுன்னு தெரியுமே. இப்போ அதெல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இப்போ எங்களை துரோகிக்கிறதுக்கு வந்திருக்கேளே. அதுக்கு தேவர்கள் சொன்னா. அதாக்கும் அடுத்த ஸ்லோகம். தேவா ஊஜு. 35வது ஸ்லோகம். பவத்பி பிரேஷித காவ்யோ மந்திரார்த்தம் குஹகேன ச தபோஜ்ஞானம் ஹி யுஷ்மாகம் தேன யுத்யாம ஏவஹி. மந்திரம் கிடைக்கிறதுக்காயிட்டு நீங்கள் சுக்கராச்சாரியரை அனுப்பியிருக்க. உங்களோட தபசும் ஞானமும் எல்லாம் நாட்டியமாக்கும் அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சுட்டோம். நீங்கள் நடிக்க வாக்கும் சேர நல்லவர்களை மாதிரி அப்படிங்கிறத நாங்கள் தெரிஞ்சுட்டோம். அதனால நாங்கள் யுத்தம் செய்யறதுக்கு ரெடியா வந்திருக்கோம். 36வது ஸ்லோகம். சஜ்ஜா பவந்து யுத்தாய சம்ரப்தா சஸ்திரபாணயா சத்ரு சித்ரேன ஹந்தவ்ய ஏஷ தர்ம சனாதனா. ஆயுதத்தை கையில வச்சுட்டு யுத்தத்துக்கு ரெடியா இருந்துக்குங்கோ. கரெக்டான ஒரு சிச்சுவேஷன் வரத்த சத்ருவை கொல்லணும் அப்படிங்கிறதாக்கும் எப்பவும் இருக்கிற அந்த ஒரு யுத்த நியமம் அப்படிங்கிறது அப்படின்னு தேவர்கள் அசுரர்கிட்ட சொன்னா. வியாச பகவான் அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத சொல்றார். அதனால வியாச உவாஜா. 37வது ஸ்லோகம். தச்ருத்வா வஜனம் தைத்யா விசார்ய ச பரஸ்பரம் பலாயன பரா சர்வே நிர்கதா பயவிஹ்வலா. தேவர்களோடு வாக்குகளை கேட்ட அசுரர்கள் பரஸ்பரம் கூடி நின்று ஆலோசனை பண்ணினா தேவர்களை அப்போது ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுண்டு அசுரர்களெல்லாம் பயந்து ஓடி போனா. 38வது ஸ்லோகம். சரணம் தானவா ஜக்முர் பீதாஸ்தே காவ்யமாதரம்
दृष्ट्वा तानतिसन्तप्तान् अभयं च ददावद. பயந்து போன அசுரர்கள் சுக்கராச்சாரியரோடு அம்மாவை சரணம் பிராபிச்சா. இந்த அசுரர்கள் எல்லாம் ரொம்ப துக்கத்துல இருக்கா அப்படின்னு பார்த்த சுக்கராச்சாரியரோடு அம்மை அவளுக்கு அபயம் கொடுத்தா. பயந்துக்காதங்கோம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. சுக்கராச்சாரியரோடு அம்மை அவாகிட்ட சொல்லற மாதிரியாக்கும் அடுத்த ஸ்லோகம். அதனால காவியமாதோவாஜா. சுக்கராச்சாரியரோடு அப்பாவோடு பேரு பிருகு, அம்மையோடு பேரு காவியமாதா. அதனால சுக்கராச்சாரியரோடு அம்மை பேசுற மாதிரியாக்கும் இங்க சொல்லப்படுறது. அசுரர்களுக்கிட்ட சமாதானம் ஆயிட்டு சொல்றா. அதனால காவிய மாதோவாச்சா. 39வது ஸ்லோகம். நபேதவ்யம் நபேதவ்யம் பயம் த்யஜத தானவாமல் சந்நிதௌ வர்த்தமானாபீர்பவிதுமர்ஹதி. ஹே அசுரர்களே, நீங்கள் பயந்துக்க வேண்டாம், பயந்துக்கவே வேண்டாம். நீங்கள் பயத்தை தூக்கி தூர போடுங்கோ. எங்கிட்ட நிக்கிற உங்களுக்கு பயந்துக்க முடியாது, நான் உங்களை காப்பாத்திடுவேன். 40வது ஸ்லோகம். தச்சுத்வா வதனம் தைத்யாஸ்திதா தத்ர கதவ்யதா நிராயுதாஹ்ய சம்பிராந்தாஸ்தத்ராஶ்ரம பரேசுரா. அந்த காவியமாதாவோட வாக்குகளை கேட்டுட்டு ஆயுதங்களொன்னும் கையில இல்லேனா குடியும் பயமில்லாதக்கி, கொஞ்சம் கூட கவலை இல்லாதக்கி அந்த ஆசிரமத்துல அந்த அசுரர்கள் அப்படி நின்னா. அவளோட கையில ஆயுதங்களொன்னும் இருக்கலை, இருந்தா கூடியும் அவளுக்கு ஒரு பய உணர்வு இருக்கலை, ஒரு பாதுகாப்பு உணர்வு கிடைச்சது. 41வது ஸ்லோகம். தேவாஸ்தான் வித்ருதான் வீட்சிய தானவாம்ஸ்தே பதானுகா அபிஜக்மு பிரசஹ்யைதான் அபிஜாரிய பலாபலம். அசுரர்கள் எல்லாம் பயந்து ஓடிப்போனா அப்படிங்கிறத பார்த்து தேவர்கள் அசுரர்களை பின்தொடர்ந்து காவியமாதாவோடு ஆசிரமத்துக்கு உள்ள நுழைஞ்சு அசுரர்களை பிடிக்கிறதுக்கு ரெடியானா. இப்போ அசுரர்களுக்கு பலம் இல்லையே அப்படின்னு ஒன்றும் அவ சிந்தனை பண்ணலை. சுக்கராச்சாரியர் தபசெல்லாம் முடிச்சுட்டு வந்தானா இந்த அசுரர்களை ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ அவளை ஏதாவது பண்ணினாதான் உண்டு. அதனால அவ தேவர்கள் எல்லாம் அசுரர்களை தேடிண்டு காவியமாதாவோட ஆசிரமத்துக்குள்ள வந்துட்டா. 42வது ஸ்லோகம். தத்ராகதாசுரா சர்வே ஹந்தும் தைத்யான் சமுத்யதா வாரிதா காவியமாத்ராபி ஜக்னுஸ்தானாசிரமஸ்திதான். அங்க வந்து சேர்ந்த தேவர்களை எல்லாம் தேவர்கள் அத்தனை பேரும் அசுரர்களை கொல்லறதுக்கு ரெடியானா. காவியமாதா தடசம் பண்ணி நின்னா. இருந்தா கூடியும் ஆசிரமத்துல நின்னிருந்த அசுரர்களை காவியமாதா இந்த தேவர்கள் துரோகிக்காக்கி தடசம் பண்ணினா. இருந்தா கூடியும் அசுரர்களை தேவர்கள் விடலை. 43வது ஸ்லோகம். ஹன்யமானான் சுரைர் திருஷ்ட்வா காவியமாதாதிவேபிதா உபாஜ சர்வான் சனித்ராம் ஸ்தபசா வைகரோம்யஹம். தேவர்கள் காவியமாதாவை அபயம் பிராபிச்ச அசுரர்களை கொல்லறத பார்த்து பயந்து வரச்ச காவியமாதா தேவர்கள்கிட்ட சொன்னா, தபோபலத்தால நான் எல்லாரையும் தூங்க வச்சிடுவேன் அப்படின்னு. 44வது ஸ்லோகம். இத்யுக்த்வா பிரேரிதா நித்ரா தானாகத்ய பபாதஜ சேந்திரா நித்ராவசம் யாதா தேவா மூகவதாஸ்திதா. காவியமாதா மனசுல நினைச்ச உடனே நித்ராதேவி தேவர்களை எல்லாம் தூங்க வச்சிட்டா. இந்திரனும் தேவர்களும்
എല്ലാരും സ്റ്റാച്യു മാതിരി തൂങ്ങിണ്ട് നിന്ന. 45ാவது ശ്ലോകം. ഇന്ദ്രം നിദ്രാജിതം ദൃഷ്ട്വാ ദീനം വിഷ്ണുരഭാഷത മാം ത്വം പ്രവിശ ഭദ്രം തേ നയേ ത്വാം ച സുരോത്തമ. ഇന്ദ്രൻ தூங்கறதுக்கு ஆரம்பிச்சு டயர்டா இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சின்ற விஷ்ணு இந்திரன் கிட்ட சொன்னார், உனக்கு மங்களம் உண்டாகட்டும், நீ எனக்குள்ள வந்து சேர்ந்துடு, நான் உன்ன என்ன பண்ணணுமோ அப்படி ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு விஷ்ணு இந்திரன் கிட்ட சொன்னார். இந்திரனுக்குள்ள இருக்கிற அந்த ஜீவாத்மாவை விஷ்ணுவுக்குள்ள வர சொல்றார் விஷ்ணு. 46வது ஸ்லோகம். ஏவ முக்தஸ்ததோ விஷ்ணும் பிரவிவேஷ புரந்தரா நிர்பயோ கத நித்ரஸ்ச பபூவ ஹரிரட்சிதா. இப்படி சொன்னதை கேட்ட தேவேந்திரன் தன்னோட ஜீவாத்மாவை விஷ்ணுவில பிரவேசிப்பிச்சார். ஹரியால காப்பாற்றப்பட்ட இந்திரன் பயமில்லாம நித்ரையில்லாதவனாய் தீர்ந்தான். 47வது ஸ்லோகம். ரட்சிதம் ஹரிணா திருஷ்ட்வா சக்ரம் தத்ர கதவ்யதம் காவ்யமாதா தத க்ருத்தா வஜனம் சேதமப்ரவீத். விஷ்ணு காப்பாத்தினதுனால துக்கமில்லாம இருந்த இந்திரனை பார்த்த காவ்யமாதா கோபத்தோடு கூடிட்டு இப்படி சொன்னா. 48வது ஸ்லோகம். மகவம் ஸ்வாம் பட்சயாமி சவிஷ்ணும் வை தபோபலாத் பஷ்யதாம் சர்வதேவானாமீதிருஷம் மே தபோபலம். ஹே தேவேந்திரா, தபோபலத்தால நான் உன்னை விஷ்ணுவோடு கூடி தேவர்கள் பார்த்துண்டு நிக்கிறத உடனடியா நான் இப்ப தின்னுடுவேன், என்னோட தபோபலத்தை நீ பார்த்துக்கோ அப்படின்னு வியாச பகவான் அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத சொல்றார். 49வது ஸ்லோகம். இத்யுக்தௌ து தயா தேவௌ விஷ்ணு இந்திரௌ யோக வித்யயா அபிபூதௌ மகாத்மானௌ ஸ்தப்தௌ தௌ சம்பபூவது. காவ்யமாதா அப்படி சொன்னோன தேவர்களும் சிரேஷ்டர்களுமா இருக்கிற அந்த விஷ்ணுவும் இந்திரனும் யோக நித்ரை பாதிச்சு யோக வித்யை பாதிச்சதுனால ஒன்னும் செய்ய முடியாதக்கு ஸ்டாச்சு மாதிரி நின்னா. சுக்கராச்சாரியரோட அம்மைக்கு நிறைய மந்திர சித்திகள் எல்லாம் உண்டு. அதுல இந்த இந்திரனையும் விஷ்ணுவியையும் ஸ்டாச்சு மாதிரி நிப்பாட்டிட்டா. 50வது ஸ்லோகம். விஸ்மிதாஸ்து ததா தேவா திருஷ்ட்வா தாவதி பாதிதௌ சக்ரு கில கிலா சப்தம் ததஸ்தே தீனமானசா. அவ ரொம்ப சிரமப்படுறா அப்படின்னு தெரிஞ்ச தேவர்கள் அதிசயிச்சு போனா. மனசு தளர்ந்த தேவர்கள் கிலகிலா அப்படின்னு சத்தம் உண்டாக்கினா. 51வது ஸ்லோகம். क्रोशमानान् सुरान् दृष्ट्वा विष्णुं प्राह सजीपदे विशेषेणाभिभूतोऽस्मि त्वत्तोऽहं मधुसूदना. காச்சு மூச்சுன்னு கத்தின்னு இருக்கிற தேவர்களை பார்த்த தேவேந்திரன் விஷ்ணு கிட்ட சொன்னார், ஹே மதுசூதனா, நான் ரொம்ப டயர்டாயிட்டேன், உங்களை விட டயர்டாயிருக்கேன் அப்படின்னு. 52வது ஸ்லோகம். ஜஹ்யேனாம் தரசா விஷ்ணு யாவன்னௌ நதஹேத் பிரபோ தபசா தர்ப்பிதாம் துஷ்டாம் மா விசாரய மாதவா. பிரபுவா இருக்கிற விஷ்ணு நம்மள இந்த சுக்கராச்சாரியரோட அம்மை தகிப்பிக்கிறதுக்கு முன்னால உடனடியா இந்த சுக்கராச்சாரியரோட அம்மையான காவியமாதாவை நம்ம கொல்லத்தான் வேணும். தபசால அகங்கரிக்கிற துஷ்ட
ദുഷ്ടയാക്കും ഇവളെ കൊല്ലറതിൽ ഇനി യോചനയൊന്നും பண்ண വേണ്ട. 53ാவது ശ്ലോകം. യുക്തോ ഭഗവാൻ വിഷ്ണു ശക്രേണ പ്രതിരേണ ച ചക്രം സസ്മാര തരസാ ഗൃണാം ത്യക്വാദ മാധവ. ഫേമസാன இந்திரன் இப்படி சொன்னதை கேட்டுட்டு பகவான் விஷ்ணு எந்த ஒரு கருணையும் மனசுல வச்சுக்காதக்கு சுதர்சன சக்கரத்தை நினைச்சார். ஸ்லோகம் 54. ஸ்மிருத மாத்திரம் து சம்பிராப்தம் சக்கரம் விஷ்ணுவசானுகம் ததாரஜ கரே கிருத்தோ வதார்த்தம் சக்கரஜோதிதா. விஷ்ணுவோடு ஆத்மியை கேட்கறதுக்கு ரெடியா இருந்த சுதர்சன சக்கரம் விஷ்ணு நினைச்ச உடனே கையில பிரத்யட்சமாச்சு. இந்திரன் பிரேரிப்பிச்சதால காவியமாதாவை வதிக்கிறதுக்காயிட்டு விஷ்ணு குரோதத்தோடு கூடிட்டு சக்கரத்தை கையில் எடுத்தார். 55வது ஸ்லோகம். கிரஹீத்வா தத்கரே சக்கரம் சிரச்சிச்சேதரம் ஹசா ஹதாம் திருஷ்ட்வா துதாம் சக்ரோ முதிதச்சாபவத்ததா. சுதர்சன சக்கரத்தை கையில் எடுத்துட்டு அதிசீக்கிரமாயிட்டு விஷ்ணு சுக்கராச்சாரியரோட அம்மையோடு சிரசை வெட்டி போட்டார். சுக்கராச்சாரியரோட அம்மை கொல்லப்பட்டதை பார்த்த தேவேந்திரன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சார். 56வது ஸ்லோகம். தேவாச்சாதீவ சந்துஷ்டா ஹரிம் ஜய ஜயேதி ஜ துஷ்டுர்முதிதா சர்வே சஞ்சாதாதிகதஜ்வரா. தேவர்கள் ரொம்ப குஷியானா ஜெய ஜெய சப்த கோஷம் முழக்கினா ஹரிய ஸ்துதிச்சா. அப்படி தேவர்கள் சந்தோஷமாயிட்டா, சங்கடம் இல்லாதவாளாயிட்டா. 57வது ஸ்லோகம். இந்திர விஷ்ணுது சஞ்சாதௌ தட்சணாத்ருதயப்யதௌ ஸ்ரீவதாச்சங்கமானௌது பிருகோஷாபம் துரத்யயம். தடுக்க முடியாத பிருகுசாபத்தை நினைச்சு பார்த்து அதே மாதிரி பெண்மணியாயிருக்கிற சுக்கராச்சாரியரோட அம்மைய கொன்னுட்டோமோ அப்படின்னு எல்லாம் நினைச்சிட்டு தேவேந்திரனுக்கும் விஷ்ணுவுக்கும் மனசுக்கு சங்கடம் உண்டாச்சு. இதோடு கூடிட்டு 4வது ஸ்கந்தத்துல 11வது அத்தியாயம் முடிவடைகிறது.